நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு திமுகவிலிருந்து கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, மேடம்கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். 2 நாளா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. முதல்ல இந்த மாநாடு ஏன் மேம் நடத்தணும்? ஏன் நடத்தணும்னா, இது நாள் வரைக்கும் தமிழை வைத்து உலகளாவிய தமிழர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு முயற்சியை நாம் கைக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிற்காகத்தான் திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பின்பு இந்த மாநாட்டை நாம் நடத்தியிருக்கிறோம். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்த வழிகாட்டுதலின்படி நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அண்ணன் அவர்கள் கடந்த 6 மாத காலமாக இதற்காக பல்வேறு தளங்களில் பல்வேறு முறை கூட்டங்கள் நடத்தி, ஆய்வு கூட்டங்கள் நடத்தி, எப்படியெல்லாம் இதை மிகச்சிறப்பாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒற்றை கண்ணோட்டத்தோடு இதை முன்னெடுத்து மிகச்சிறப்பான வெற்றி என்று சொன்னால் இந்த மாநாடு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு உலகளாவிய அளவில் ஒரு கவனிப்பை, ஒரு கவன ஈர்ப்பை பெற்றிருக்கிறது. அதை தவிர உலகளாவிய அளவில் சிந்தனை ஓட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது, கருத்தியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. நம்முடைய முதல்வர் எப்போதும் சொல்வார் இல்லையா, எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு. அது மாதிரி பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவ பேராசான் கொடுத்த அந்த மந்திரத்தை தான் இந்த முருகன் மாநாடு பின்பற்றியதுன்னு சொல்லலாம். ஏன்னா சனாதனர்கள், இந்துத்துவா சார்ந்த மக்கள் எப்பவுமே முகத்திலிருந்து பிறந்தவர்கள், அவர்களைத்தான் புனிதமானவர்கள்னு சொல்லுவாங்க. அவர்களின் கோட்பாட்டின்படி மீதி 3 வர்ணம் இருக்கு இல்லையா, அந்த 3 வர்ணத்தை அவர்கள் மக்கள் அந்த குறிப்பிலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவர்கள் தான் நம்முடைய தமிழர்கள், இவர்கள் தான் நம்முடைய உடன்பிறப்புகள் என்கின்ற அந்த ஒற்றை நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு. இது ஆன்மீக மாநாடு என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். முத்தமிழ் முருகன் மாநாடு. முத்தமிழாலும் இயல், இசை, நாடகம் என்கின்ற முத்தமிழாலும் முருகன் என்கின்ற அந்த தத்துவத்தை கொண்டாடினோமே தவிர அங்க மந்திரம் எப்படி சொல்லணும், தந்திரம் எப்படி சொல்லணும், ஆகமம் எப்படி செய்யணும், வழிபாடு இப்படி செய்யணும், அப்படி எதையுமே பேசவில்லை. திரும்ப திரும்ப பேசிய அன்பர்கள் எல்லோரும் சொன்னது, முருகா என்று மனதுக்குள் நினைத்தாலே போதும், அந்த அருள் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா மேடம். நீங்க அந்த முருகன் என்கின்ற தத்துவத்தை நோக்கி இந்த மாநாட்டை நகர்த்தணும் அப்படின்னு சொன்னீங்க. எந்தெந்த அடிப்படையில் மேடம் இந்த முருகன்கிற தத்துவத்தை நீங்க உள்ளடக்கி கொண்டு வந்தீங்க? இந்த மாநாட்டுடைய நிறைய ஆய்வு கட்டுரைகள்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. அதுல பக்திக்கும் இந்த தத்துவத்திற்குமான ஒரு முரண்பாடை நம்ம பார்க்க முடியுதே மேம். நிறைய பக்தர்களுக்கான மாநாடு அப்படின்னு ஒரு பக்கெட்டு பேசுறாங்க, நீங்க சொல்றீங்க இது தத்துவத்திற்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில இது யாருக்கான மாநாடு? நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கோங்களேன். பக்திங்கிறது என்ன, தத்துவம்ங்கிறது என்ன? பக்திங்கிறது ஒரு துவக்க நிலை. ஓகே. எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஒரு ஊன்றுகோல் தேவையா இருக்கும், ஒரு பற்றுக்கோள் தேவையா இருக்கும். அந்த பற்றுக்கோலை பிடித்துக் கொள்வது பக்திங்களாம். அப்புறம் வயது ஏற ஏற, அனுபவம் ஏற ஏற அந்த பற்றுக்கோலை கூட விட்டு விட்டு தத்துவத்தோடு ஒன்றக்கூடிய ஒரு மனநிலை வரும் இல்லையா, அந்த மனநிலையில் இருப்பவர்களும் அங்கே வந்தார்கள். பக்தி என்கின்ற துவக்க நிலையில் இருக்கின்ற, அது எல்கேஜி என்று கூட நாம் சொல்லலாம், அந்த நிலையில் இருக்கின்றவர்களும் வருகிறார்கள். இது ஒரு பயணம், வாழ்க்கைங்கிறதே ஒரு பயணம். எனவே முருகு என்கின்ற அந்த அழகு, முருகியல் என்கின்ற அழகியல் எதை சொல்லுகிறது அப்படிங்கிற அந்த பயணத்தை தெளிவுபடுத்தியது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு வயது, இப்போ 6 வயசு ஆச்சுன்னா 1வது படிக்கணும்னா 6 வயசுல 1வது தான் படிக்க முடியும். அதுக்காக 30 வயசுல போய் 1வது படிக்கிறேன்னு சொன்னா பொருந்தி வராது இல்ல. எனவே அப்படி நம்மை வழி நடத்த வேண்டும். ஆனால் இந்துத்துவ மக்கள் என்ன சொல்வார்கள், நீங்க எந்த காலத்திலேயும் 1வது வகுப்பிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி இல்லாமல் நாம் தெளிவை கொடுக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த மாநாடு. தத்துவார்த்தமாக முருகனை எப்படி அணுகுவது, தமிழாக எப்படி அணுகுவது அப்படிங்கிறத நிலை நிறுத்தியது. எளிய மக்கள் இருக்காங்க, நீ அவங்கள்ட்ட போய் தத்துவத்தை திணிக்க முடியாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் கொடுத்தது, சிந்தனை விளக்கமாக என்ன தேவையோ அதையும் கொடுத்தது. அதனால்தான் கிட்டத்தட்ட 1300 கட்டுரைகள் வந்தன, ஆய்வு கட்டுரைகள். அதிலிருந்து நாம் பல கட்டுரைகளை தேர்ந்தெடுத்து உலகளாவிய அளவில் பங்கேற்பாளர்கள் வந்தார்கள். சுவிட்சர்லாந்துல இருந்து வந்தாங்க, ஆஸ்திரேலியால இருந்து வந்தாங்க, கனடா, அமெரிக்கா, இப்படி சிலோன், மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாடுகளிலிருந்தும் தமிழர்கள் முருகை கொண்டாடுபவர்கள். அதுதான் இதுல மிக முக்கியம். ஏன்னா பல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்கள்ட்ட நீ முருகன் கோயிலுக்கு போன்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப அவங்களுக்கு கோயில் என்கின்ற அந்த வசதி இருக்காத போது எதை அவர்கள் முருகாக உணர்ந்தார்கள்னா தமிழை உணர்ந்தார்கள். தங்களுடைய வாழ்வியலை இந்த இந்துத்துவம் என்று கூட நாம் சொல்ல வேண்டாம்,
தமிழர் முறைப்படி வாழ்ந்து வருதல் அப்படிங்கிற நிலையில் இன்னமும் காப்பாற்றி வைத்திருப்பவர்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து இந்த மாதிரியான ஒரு ஒத்திசைவு இருக்கக்கூடிய அரசைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், இதை தேடி கொண்டிருந்தோம். இப்போது தமிழக அரசு அந்த நிலைப்பாட்டில் வந்திருக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தெளிவாக சொன்னார்கள். ஆய்வு மலர் ஓகே 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 கிட்டத்தட்ட எத்தனை இவ்வளவு பேரும் அறிஞர்கள். ஓகே இதுல வந்து நீங்க சொன்னீங்கல்ல, தத்துவம் பேசுகின்ற அந்த பெரியவர்களும் இருக்கிறார்கள். பக்தி என்கின்ற முறையில் இளைஞர்கள், ஐடி துறையில் பணிபுரிகின்ற இளைஞர்கள், MBA படித்த இளைஞர்கள், அவர்களும் இதில் படைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள் தேடல் ஆரம்பித்திருக்கிறது. அதை நம்ம மறுக்க கூடாது இல்லையா? அது தேடல். முருகன்னா என்ன, ஆன்மீகம்னா என்ன, இறைமைனா என்ன, நம்ம திரும்பவும் இதைத்தான் சொல்லணும். ஆன்மீகம் என்பது கடவுள் வழிபாடு இல்லை. கோயிலுக்குள்ள போய் மட்டும் நீ கடவுளை தேட வேண்டாம். ஊன் உடம்பு ஆலயம்னு தானே நம்முடைய தத்துவம் சொல்லுது, அன்பே சிவம்னு தானே சொல்லுது. அப்போ ஒவ்வொரு உயிரும் தான் கடவுள், ஒவ்வொரு உயிரும் தான் ஆலயம் என்கின்ற அந்த தத்துவத்திற்கு இந்த இளைஞர்களை இட்டு செல்வதாக இந்த மாநாடு இருந்தது. கண்டிப்பா மேம். இப்ப பாஜகவினர் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்ப எங்க கொள்கைக்கு திமுக வந்து நகர்ந்துட்டாங்க, இந்து பக்தர்களை நோக்கி திமுக நகர்றாங்க, அவங்களுக்கு அந்த தேவை இப்போது வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்கணும் நம்ம. இவங்க தான் இந்து மதம் அல்லது இந்து மக்களோட ஜவாப்தாரின்னு யார்கிட்ட சொன்னாங்க? இவங்களுக்கு தான் இந்து மதம் என்பது உரிமை பொருளாக எழுதி கொடுத்தாங்களா? யார் எழுதி கொடுத்தா? அப்ப திமுக உரிமை பொருளா கொண்டாடுதா? இது நாம் இல்லையே. என்னுடைய ஆயுதம் எது என்பதை எதிராளி தீர்மானிக்கிறான் அனும்போது அப்ப பாஜக தீர்மானிச்சு இல்ல. அப்படின்னா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்ம நீதி கட்சி இந்து சமய கோயில்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று போராடிய போது அப்ப பிஜேபி எந்த நிலையில இருந்தது? அவங்க வரவே இல்லையே, சமூகத்திலேயே இல்லையே. 1925 தானே அவங்க வர்றாங்க. நீதி கட்சி அதற்கு முன்பே இருந்தது இல்ல. ஸோ இது நம்முடைய பொக்கிஷம், நம்முடைய கலாச்சாரத்தின் அடையாளம் கோயில்கள். முந்தியெல்லாம் கோயில் என்பது வெறுமே இறை வழிபாட்டுக்குள்ளது மட்டுமே இல்லையே. கலை இருந்தது, கவிதை இருந்தது, தமிழ் இருந்தது, உணவு இருந்தது, ஆரோக்கியம், சித்த மருத்துவம் இருந்தது, எழுத்து இருந்தது, இயல், இசை, நாடகம் எல்லாம் இருந்த ஒரு இடம் தானே கோயிலுங்கிறது. இன்னைக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் இருக்கும். எல்லா கோயில்களும் இவங்க கைப்பற்றின பின்பு சமஸ்கிருதம் தான் ஒலிக்கிறது நம்முடைய தமிழ் கடவுளுக்கு கூட. அப்படிங்கும்போது அதை மீட்டெடுப்பதற்கான துவக்கம் தானே நீதி கட்சி. அதனால இவங்க யாரு? பிஜேபி யாரு? இந்து மக்களை இல்ல இந்து கடவுள்களை சொந்தம் கொண்டாடுவதற்கு. இவங்க ஆரியர்கள், வந்தேரிகள், வெளியில எங்க இருந்தோ வந்தாங்க. வந்து இங்க உள்ள ஹரப்பா, மொஹஞ்சதாரோவில் அங்க இருந்த பழங்குடியின மக்களுக்கு தங்களுடைய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தி அதற்கு பின்பு மெல்ல மெல்ல மடைமாற்றம் செய்து மன்னர்களை எல்லாம் கேப்சர் பண்ணி அவர்களை மன்னர்களை கைப்பற்றி அதன் மூலம் அரசை கைப்பற்றி அதன் மூலம் அவரவர் மொழியையும் கைப்பற்றி மன்னர்களுடைய சிந்தனையை கூட கைப்பற்றினார்கள் இல்லையா? தங்களுடைய கைப்பாவையாகத்தானே எல்லாரையும் வச்சிருந்தாங்க. ஸோ அப்படி இருந்த நிலையை நீதி கட்சி மாற்றியது என்கின்ற பதைபதைப்பு தான் பிஜேபிக்காரர்களிடம் இருக்கிறது. இப்போ இவர்கள் கச்சா பொருளாக, இவர்கள் மக்களை அச்சுறுத்துவதற்கான ஒரு கேடை ஆயுதமாக வைத்திருந்த அந்த கடவுள் என்கின்ற பெயர் உண்மையில் எது கடவுள், உண்மையில் எது ஆன்மீகம், உண்மையில் எது இறைமை என்கின்ற தெளிவை இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு கொடுத்திருக்கிறது. அதனால் அவங்களுக்கு பதைபதைப்பு அதிகமாயிடுச்சு. ஐயோ இனிமே நாம ஏமாற்ற முடியாதே அப்படின்னு. இப்போதும் கூட மக்களை ஏமாற்ற முடியாது என்பதற்கான சாட்சி தான் மிக சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அயோத்தியிலையும் வாரணாசியிலையும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு அந்த மக்கள் கொடுத்த அந்த தோல்விங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். ஒரு தலித் சகோதரரை அவர்கள் வைக்க வைத்திருக்கிறார்கள் என்றால் அதுதான் உண்மையில் ஆன்மீகம். மற்ற உயிரை மதி, இன்னொரு உயிரை, இன்னொரு சகோதரனை உன்னோட சொந்தமாக ஏற்றுக்கொள். அப்படி இல்லாம நீ தீண்டத்தகாதவன், பக்கத்துல வராத, உன் பிறப்பால் நீ இழிவானவன் சொல்றது எப்படி இறைமையாக முடியும்? கண்டிப்பா. இப்ப முதல்வர் வந்து நேரடியா அதுல கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. ஏன் மேம் முதல்வர் இந்த நிகழ்வை தவிர்த்தார்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழிசை தான் இந்த கேள்வியை கேட்டாங்க. ஒரு மணிப்பூர் பற்றி எறிகின்ற போது அங்கே போகாத பிரதமர் அல்லது பல மாநிலங்களில் பலவிதமான துன்பங்கள் நேரும் போதெல்லாம் அங்கே போகாத ஒரு பிரதமர் உக்ரைனுக்கு போய் இங்கே குழந்தைகள் அதிகமாக இறக்கிறார்கள் என்று என் மனசு வருந்துகிறது என்று சொன்னால் இது பொய்மையான ஆன்மீக நாடகமா இல்லையா? தன்னுடைய தேசத்தில் அந்த குழந்தைகளுக்காக நாமும் வருந்துகிறோம். ஆனால் தன்னுடைய தேசத்தில் துன்பப்படுபவர்களை பற்றி கவலையே படாமல்
ஆன்மீகத்தில் நான் சிறந்தவன் என்று கோயிலுக்கு கோயிலாக சென்று தியானம் செய்து பூஜை புனஸ்காரம் செய்து, ஆனால் அந்த கோயில் நிர்மாணத்திற்கு அந்த குடியரசுத் தலைவரை அழைக்க மாட்டேன், ஏனென்றால் அவர் தாழ்ந்த குடியில் பிறந்தவர், பழங்குடியின பெண் என்று சொல்லும்போது அங்கே உங்க ஆன்மீகம் அடிபட்டு போயிருது இல்ல. அப்போ அது நாடகமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு வாழ்த்தை கொடுக்கிறார், இந்த நிகழ்வு சிறப்பாக நடக்கட்டும் என்று. அது போதும் எங்களுக்கு. அந்த வாழ்த்தே உங்களுக்கு வாக்கா மாறிடும் நினைக்கிறீங்க? வாக்காக மாறுவதற்காக இதை செய்யறோம்னா, நீதி கட்சி காலத்துல போராடியது எதற்காக? 2024 நம்ம திரும்பவும் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு கணக்கு பார்த்து செய்வதல்ல திமுகவின் கொள்கைகள். கணக்கு பார்த்து ஒவ்வொரு தேர்தலையும் எண்ணி பார்த்து ஒவ்வொரு மனிதரை பார்க்கும்போது இவர் எனக்கு வாக்கு அளிக்கின்ற எந்திரம் என்று யோசித்து பார்த்து செய்வது பிஜேபி தானே தவிர திமுக இல்லை என்பதனால்தான் 40க்கு 40 என்ற பெரு வெற்றியை தமிழக மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி மக்களையும் சேர்த்துங்கிறத நீங்க நினைவில் வச்சுக்கணும். முதல்வர் வராததற்கான காரணம் மேடம், முதல்வர் வர வேண்டிய அவசியம் இருக்கா? முதல்ல அதை சொல்லுங்களேன். இல்ல அன்னைக்கு ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் கூடியிருப்பாங்க. ஒரு முதல்வர் நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஒரு பண்பாட்டு குறிஞ்சி நிலத்தினுடைய பண்பாட்டு தலைவனை கொண்டாடுறோம்னு சொல்றீங்க. இப்ப நாட்டினுடைய முதல்வர் வந்தா அந்த இடத்திற்கான மரியாதை உலக அரங்கில் எப்படி இருந்திருக்கும்? இல்ல, இது நாங்க அதை ஒரு குறைபாடாக பார்க்கவே இல்லை. ஏனென்றால் நேரடியாக வந்தால் என்ன ஒரு பரபரப்பு இருக்குமோ, என்ன ஒரு பரவசம் இருக்குமோ, அதை காணொலியாகவும் நாம் பார்த்தோம். அதை தவிர முழு மனதாக வேணுக்குனே தவிர்த்துட்டாரோ, வந்தா நம்ம ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடும், இல்ல நம்மள ஒரு ஹிந்து சென்ட்ரிக்கா. ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களும் கலந்துக்கல. அப்ப அவங்க விலகி நிக்கணும்னு பாக்குறாங்களா? இந்துக்கள்கிட்ட அவங்க விலகி நின்னா எப்படி? இங்க 97% இருக்கக்கூடிய மக்கள் நாம் 40க்கு 40 கொடுத்துதானே ஜெயித்திருக்கிறாங்க. மக்கள் அவரோட நிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்து மக்கள்கிட்ட முதல்வர் விலகி நிக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லையே, இந்து மக்கள்ங்கிறது யாரு? முதல்ல நீங்க அதை சொல்லுங்களேன். தமிழர்கள் தானே. நம்ம இந்துங்கிற வார்த்தையை கூட நம்ம தமிழர்கள்னே பயன்படுத்தலாம், தமிழர்கள்னே சொல்லலாம். அவர் அந்த மீதி 3 வர்ணத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சுத்த தமிழர்கள், பச்சை தமிழர்கள். எனவே அவர்கள்ட்ட இருந்து விலகி இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. ஆனால் முதல்வருக்கான வேலை பளு இருக்கலாம். நாளைக்கு அவர் வெளிநாடு கிளம்புகிறார் என்னும்போது எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலிலும் கூட நேரலையில் அவர் வாழ்த்தை தெரிவித்தார். இன்னொன்னு தெரியுமா, கடவுள் வாழ்த்து பாடப்படும் போது முதல்வர் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் எழுந்து நின்றார். இதுதானே உண்மையில் ஆன்மீகம். உன்னுடைய கொள்கைக்கு நான் முரண்படுகிறேன் அல்லது ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு. ஆனால் நீ ஒரு கொண்டாட்டத்தை துவக்குகிறாய், ஒரு கடவுள் வழிபாட்டை செய்கிறாய் என்றால் அதற்கு நான் மரியாதை கொடுத்து எழுந்து நிற்கிறேன் என்று எழுந்து நின்றார் என்றால் இது அல்லவோ ஆன்மீகம். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் உடையால் அடையாளப்படுத்தி பாருங்க, கல்லால் அடித்து கொள்ளுங்கள் அவர்கள் மாட்டு மாமிசம் சாப்பிட்டால், அல்லது தலித் சகோதரரை வீட்டுக்கு அழைத்து அவர் மீது சிறுநீர் கழியுங்கள் அப்படின்னு சொல்றது ஆன்மீகமா? அதை பிஜேபி பண்ணுது. எனவே அவர்கள் நம்முடைய முத்தமிழ் முருகன் மாநாட்டை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது, உரிமையும் கிடையாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா மேம். இன்னொரு பலமான குற்றச்சாட்டு என்னன்னா, அறநிலையத்துறைக்குன்னு சர்டன் ஒர்க்கை அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது குளங்களை மீட்பது, அந்த கோயில் நிலங்களை மீட்பது, அதுக்குன்னு ஒரு சர்டன் பவுண்டரி செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை மீறி அமைச்சர் செய்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. குளங்களை மீட்பது, நிலங்களை மீட்பதெல்லாம் பண்ணாம நீங்க இந்த விழாவை மட்டும் பண்ணினா குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லையே. இப்ப மிக சமீபத்திலே அந்த மானிய கோரிக்கை அறிக்கையில கூட 1500 கோயில்களுக்கு மேல இந்த 3 ஆண்டுகளில் குடமுழுக்கு நடந்திருக்கிறது. 6000 கோடி மதிப்புள்ள நிலங்கள் மீட்டெடுக்கப்படுகின்றன. அதையெல்லாம் படிச்சிருக்காங்களா இந்த குற்றம் சொல்லுகின்றவர்கள்? இல்லையே. அதே மாதிரி கோயில் என்பது பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. ஆனா கோயில் தலம் அனைத்தும் பள்ளி செய்குவோம் என்கின்ற அந்த புதிய நிலைப்பாட்டை திராவிட மாடல் அரசு எடுத்திருக்கிறதா இல்லையா? கோயில்கள் என்பது வெறுமே அதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். கோயில்களில் கல்வி இருந்தது, கவிதை இருந்தது, கலை இருந்தது, இசை, இயல், நாடகம் எல்லாம் இருந்தது. அதை கொடுக்க வேண்டியதும் அரசின் கடமைதான், அதை கொடுக்க வேண்டியதும் இந்து சமய அறநிலையத்துறையின் கடமைதான். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நம்முடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை எத்தனை சமூக சேவைகளை அவர்கள் செய்கிறார்கள் இந்து சமய அறநிலையத்துறை மூலமாக. பட்டியல் மிக பெரிது. அதுல மிக முக்கியமா காலை உணவு திட்டம் நம்முடைய பழனி ஆண்டவர் கோயிலில் படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது.
வயிறார உணவு கொடுப்பதுதான் முதல் இறை சேவை. அதை எந்த மதமும் மறுக்காது இல்லையா? அப்படிங்கும்போது இப்படி 24 மணி நேரம் அன்னதானம், வருகின்ற பக்தர்கள் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள், அது மாதிரி கோயில் சொத்துக்களை மீட்டெடுப்பது, கோயில் திருவிழாக்களை நடத்துவது, அல்லது தேர்களை புனரமைப்பு செய்வது, அந்த பக்தர்கள் கொடுத்த அந்த பல மாற்று தங்கத்தை மாற்றி அதை வங்கியில் வைத்து அதில் வருகின்ற வட்டியின் மூலமாக பல சேவைகளை செய்வது, இப்படி இந்து சமய அறநிலைத்துறை செய்கின்ற சேவைகளை பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அதை தவிர பெண் ஓதுவார்களை பணியமர்த்தி இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய புரட்சி! அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை உருவாக்கி இருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய புரட்சி! கண்டிப்பா மேம், நீங்க இந்த புள்ளிக்கு நகர்த்துனீங்க. இப்ப இந்த நீங்க சொன்ன 2 திட்டமும் அறிவிச்சு வெகு காலம் ஆச்சு. இன்னைக்கு நடைமுறையில எந்த அளவுக்கு மேம் இது சாத்தியமாயிருக்கு? நடைமுறையிலயும் இருக்கு. ஓகே மேம், இருக்கு. எல்லா கோயில்களையும் நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா கோயில்களையும் இல்ல, ஆனா பரவலாக எத்தனை பேரை பணியமர்த்தி இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அங்கே பணி இருக்கிறது. பெண் ஓதுவார்கள், அவர்கள் குரல் கடவுளின் காதுகளுக்கு எட்டுகிறது. அது மாதிரி அனைத்து சாதியினரும் அங்கே அர்ச்சகராகி இல்ல. கண்டிப்பா இந்த எல்லாரும் கேட்கிற இன்னொரு கேள்வி, அறநிலையத்துறையினுடைய மிக முக்கியமான பணியாக கலைஞர் அவருடைய காலம் தொட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம், இத பெரிய அளவுக்கு கொண்டு போலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. நீங்க இதெல்லாம் பெரிய அளவுக்கு கொண்டு போகாம சமூக நீதி, திராவிட மாடல்னு சொல்லி என்ன புரட்சி இந்த மாநாடு நடத்துறதுனால என்ன யூஸ் இல்ல? இந்த அர்ச்சகர்கள் அப்படின்னு நம்ம ஓதுவார்கள் இருக்குல்ல, ஓதுவார்கள் பயிற்சி பள்ளினே நம்ம நடத்திட்டு இருக்கோம். அதன் மூலமாக விருப்பம் இருக்கின்ற மாணவர்கள் அதில் பயிற்சி ஏற்றுக்கொண்டு அதுல இன்னைக்கு தீர்மானம் கூட அதை சொல்லுது பாருங்க. ஒரு தீர்மானத்தில் இந்த மாதிரியான பயிற்சி வகுப்பில் பயிற்சி பெற்ற ஓதுவார்கள் அவர்களுக்கு பணியில் முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எனவே இதில் பயிற்சி பெறுவதற்கென்று பல இளைஞர்கள் முன் வருகிறார்கள். அது ஒரு பயிற்சி வகுப்பு நடக்கிறது. இல்ல, அந்த எல்லாருக்கும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்றோம். அதை எல்லா கோயில்களுக்கும் நம்ம கொண்டு போயிட்டோமா, அதிலே நமக்கு ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்காதப்ப நம்ம மாநாடுகள் நடத்தி என்ன தீர்வு சொல்ல போறோம்? இல்ல, இதன் மூலமாக நீங்கள் இந்த துறையில் இப்படியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவை கொடுக்க முடியுது. அப்ப அதற்கு நான் என்னை எப்படி தயார் செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை நம்ம உருவாக்குறோம். அதை தவிர இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற திட்டத்தில் இருக்கின்றவர்கள் அங்கே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அத்தனை கோயில்களிலும் முற்ற முழுக்க தமிழர்கள் செல்கிறார்களா, முற்ற முழுக்க தமிழர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்களா என்றால் நீங்கள் கேட்டது மாதிரி அது ஒரு கேள்விக்குறி. இனிமேல் கோயில் நுழைவு போராட்டத்தை தந்தை பெரியார் செய்தார். நமக்கு கோயில் நுழைகின்ற உரிமையை பெற்றுக் கொடுத்தார். இப்போ அடுத்த திராவிட மாடல் அரசின் அடுத்த கொள்கையாக, அடுத்த போராட்டமாக இது அமையக்கூடும். எனவே அப்படி அமையும் போது அத்தனை தமிழர்களுக்குமான வேலை வாய்ப்பை இது உறுதி செய்வதாக இருக்கும். ஏன்னா கோயில்கள் எல்லாவற்றிலும் கருவறைகளில் ஆகம விதி என்று சொல்லிக்கொண்டு இந்த அர்ச்சகர்கள் அல்லது வைதிகர்கள் அவர்கள் உள்ளே நுழைந்து நம்மவர்களை தடுக்கிறார்கள் அல்லவா? இனிமேல் அடுத்த போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு இதுவாகத்தான் இருக்கும். இப்போதுள்ள நிலையில் எந்த போராட்டம் செய்தாலும், எந்த மசோதா கொண்டு வந்தாலும் அதை நீதிமன்றத்தின் மூலமாக தடுக்கின்ற ஒரு சூழ்ச்சியை இந்த இந்துத்துவ மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத இன்னும் அதிகமா வெளிப்படையா பேசணும். அப்படி பேசுவதற்கு இப்ப நீங்களே அந்த கேள்வி கேட்டதுனால ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கா இல்லையா இந்த மாநாடு? இதுதான் அந்த மாநாட்டின் வெற்றி நீங்க நிச்சயமா சொல்லலாம். கண்டிப்பா மேடம். இன்னொரு மிக முக்கியமான இது உங்க கூட்டணி கட்சிகள் இந்த மாநாட்டினுடைய தீர்மானத்திற்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த கண்டனங்களை பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். இதுல நீங்க கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம், கூட்டணி கட்சிகளே மாநாட்டுக்கான தீர்மானங்களை எதிர்க்கின்ற அளவுக்கு ஒரு ஜனநாயகத்தை எங்களுடைய தலைவர், மாண்புமிகு முதல்வர் உருவாக்கி இருக்கிறார்ங்கிறத நீங்க மறுக்க முடியாது. இல்ல ஜனநாயகம் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் ஒரு கூட்டணி கட்சிகளுக்குள்ளரே ஒரு கலக குரல் வரதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? கலக குரல் இல்ல, ஒப்பீனியன் தானே. ஓகே, கருத்தியல் மாறும். அதுல நம்ம விசிகே உறுப்பினர் ரவிக்குமார் அவர்கள், தலைவர் ரவிக்குமார் அவர்கள் சொன்ன கருத்தை தான் நீங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் சொல்லிடுங்களேன். கண்டிப்பா. ஒரு 5வது தீர்மானமாக முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகைக்கு கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டி நடத்துவது,
அப்புறம் வந்து விழா காலங்களில் முருகர் கோயில் மாணவ மாணவியரை கொண்டு கந்த சஷ்டி புராணம் சேவிப்பது. அப்புறம் 12வது தீர்மானமாக முருக பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகைக்கு கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. கீழ் அவர் குறிப்பிட்டார், கல்வியை சமய சார்புடையதாக்குதல் எனும் பாஜக அரசின் இந்துத்துவ செயல்பாடு திட்டங்களை இது முருகன் பெயரால் செயல்படுத்தும் முயற்சி அன்று வேறில்லை. இந்து சமய அறநிலையத்துறை தனது துறை சார்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதை எவரும் விமர்சிக்கப் போவதில்லை. ஆனால் கல்வித்துறைக்குள் சமயத்தை கொண்டு வந்து திணிப்பது சமய சார்பின்மை என்னும் அரசமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகும். இது கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்றாங்க. இதுல மிக முக்கியமா அரசமைப்பு சட்டமே என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை கோட்பாடுகளை உருவாக்கி தருவதுதான் ஒரு அரசின் கடமையாக இருக்க வேண்டும். அப்ப அடிப்படை கோட்பாடுகள் என்பது இதுல பக்தியும் வந்துருதா இல்லையா? எந்த எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த பக்திங்கிறது ஒரு அவருடைய புள்ளி என்னன்னா மேம், அடிப்படை கோட்பாடு நீங்க சொல்ற இடத்துல பக்திங்கிறத அவர் உள்ளர கொண்டு வரல. ஏன்னா சமய சார்பின்மை எனும் அரசியல் அமைப்பு சட்ட நெறிக்கு எதிரானதாகவும் வைக்கிற சமய சார்பின்மை தான் இதுவும். ஏன்னா பிசிகாவை சேர்ந்த தோழர்களே எவ்வளவு பேர் இந்த முருகன் மாநாட்டுக்கு வந்தார்கள் என்கின்ற பட்டியலை சகோதரர் எடுக்க வேண்டும். இந்த மாதிரியான சகோதரர்களை தானே உள்ள விடாமையே கோயில அவங்க பூட்டி வச்சிருந்தாங்க, அவங்க கைப்பற்றி வச்சிருந்தாங்க. அவர்களுக்காகவும் சேர்த்துதானே திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தது. இல்ல இப்ப இவருடைய பார்வை என்ன இருக்குன்னா, நீங்க அறநிலையத்துறை நடத்துங்க, நல்லா நடத்துங்க, மாநாடுகள் போடுங்க, நீங்க ஏன் கல்விக்குள்ள வந்து பக்தியை புகுத்துறீங்கிறது? இல்ல கல்வியை கொடுப்பதும் அறநிலையத்துறையின் வேலைதான். சரி, அறநிலையத்துறையின் பணினா வெறுமே அட்மினிஸ்ட்ரேஷன் கிளார்க் மாதிரி உட்கார்ந்து கணக்கு வழக்கு பார்க்கறது மட்டுமே இல்ல. கொள்கை முடிவுகளை அரசு தானே எடுக்க முடியும். கொள்கை முடிவுகளை அரசு தானே எடுக்க முடியும். அப்ப இந்து சமய அறநிலையத்துறை தான் கொள்கை முடிவுகளை எடுக்குது. இதுல மிக முக்கியமா அந்த 5வது தீர்மானம், முருக பக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி திருக்கோயில் பள்ளி கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு போட்டிகள் அப்படிங்கிறது. இப்ப நினைச்சு பாருங்க, பல கல்லூரிகள் பள்ளிகள்ல போட்டிகள் நடக்குது, கலாச்சார போட்டிகள். வட இந்திய அல்லது இந்துத்துவா சார்ந்த அந்த தெய்வங்களை மையப்படுத்தி தான் அவர்கள் போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியாவில் இருக்கின்ற எல்லா மாநிலங்களிலும். அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்கள் இப்படி பண்ணா பிரச்சனை இல்ல, தமிழ்நாடு இப்படி பண்றதுதான் பிரச்சனை. அதான் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ல வரேன். இதுல மற்ற மாநிலங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்துக்குமான கலாச்சாரம், ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பண்பாடு எல்லாத்தையும் அவர்கள் மெதுவாக மெதுவாக அழித்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது புரிய முடியலையா அவங்களுக்கு? கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தந்த மாநிலத்து மொழியை இல்லாமல் ஆக்குகிறார்கள், அந்தந்த மாநிலத்து கலாச்சாரத்தை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா நீங்க திரும்பவும் அந்த மாநிலத்து மொழி, அந்த மாநிலத்து கலாச்சாரம், அந்த மாநிலத்து இலக்கியம் இதை கையில் எடுத்தாதான் இந்த உள்ள வருகின்ற அந்த கொடுஞ்செயலை நாம் தடுத்து நிறுத்த முடியும். அப்படின்னா நீங்க எடுத்துதான் ஆகணும். இது நீங்க முருக இலக்கியம்னு இலக்கியமா பாருங்களேன். அதையே ஒரு முருகன் என்கின்ற முருக இலக்கிய ஆளுமைகள் வந்ததுதான் அங்க எங்களுக்கு பிரச்சனையே இல்லை மேடம். அர்ஜுன் சம்பத் எல்லாம் வந்ததுனாலதான். அர்ஜுன் சம்பத் இந்த விழாவை கண்டு கழிப்பதற்காக வந்தார். விருந்தினராக யார் வேணுமால வரலாமே. விருந்தினராக வருகின்றவர்களை நாம் யாருமே மறுக்க முடியாது. அங்க ஆதீனங்கள் அத்தனை பேரும் வந்து அமர்ந்திருந்தார்கள். உலகளாவிய அளவிலிருந்து முருக பக்தர்கள், முருகன் மீது பக்தின்னா நீங்க உடனே ஆன்மீகம் எடுத்துக்க வேண்டாம், முருகனே தன்னுடைய வாழ்வியல் என்று எடுத்துக்கொள்கின்ற அத்தனை அன்பர்களும் வந்தார்கள். அர்ஜுன் சம்பத் வந்தது அவருடைய விருப்பத்தின் பேரில் வந்திருக்கிறார். அவரை மேடை ஏற்றினார்களா? இல்லையே. எங்கேயுமே கட்சி சார்பான எந்த விதமான வெளிப்பாடும் வரவே இல்லையே. அப்படிங்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலும் அவரவர் மொழியை, அவரவர் இலக்கியத்தை கையில் எடுத்தாக வேண்டும். அந்த சூழலில் வந்து நிற்கிறோம். ஏன் இப்போ தமிழக அரசே மாநாட்டை எடுக்குதுன்னா, இப்போதான் இவர்களுடைய ஆக்கிரமிப்பு அல்லது இவர்களுடைய படையெடுப்பு என்பது சொந்த நாட்டுக்குள்ளேயே அதிகமாகி கொண்டிருக்கிறதா இல்லையா? இப்ப உங்களுடைய ரோல் இந்த முருகன் மாநாடோட முடிஞ்சுட்டாங்க. எந்த ரோல்? இப்ப நீங்க இந்த அறநிலையத்துறையிலிருந்து முருகன் மாநாடு நடத்திருக்கீங்க. அடுத்தது விநாயகருக்கு ஒரு மாநாடு நடத்துவீங்களா, சிவனுக்கு ஒரு மாநாடு நடத்துவீங்களா, இல்ல முருகன் மாநாட முடிஞ்சுட்டு? முருகன் என்பவன் தமிழன்.
ஓகே. பச்சை தமிழன். முருகன் என்பவன் தமிழின் அடையாளம், தமிழ் கடவுள் என்று நாம் சொல்கிறோம். நீங்களே சொன்ன மாதிரி குறிஞ்சி நிலத்தின் அடையாளம் முருகன். அதனால இவனை கொண்டாடுவது என்பது நம்முடைய பண்பாட்டை கொண்டாடுவது. மற்றவர்களெல்லாம் நீங்க தெய்வமா பார்க்கலாம், ஆனால் முருகன் என்பவன் நம்முடைய குழந்தை, நம்முடைய இலக்கியம், நம்முடைய பண்பாடு. அதை கொண்டாடும் போது அதை நீங்கள் ஆன்மீகமாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்துல நாம் அத்தனை பேருமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டத்திற்கு வந்து நிற்கிறோம்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, இல்லை என்றால் இந்த சொந்த நாட்டு படையெடுப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அவரவர் மொழியை, அவரவர் இலக்கியத்தை அவரவர் கையில் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. அதுமாதிரி கந்தசஷ்டி பாராயணம் அப்படிங்கிறீங்க. கந்தசஷ்டி பாராயணத்தை நீங்கள் மொழியாக பாருங்களேன். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தங்கிலீஷ்ன்ற ஒரு வகைப்பாடு தானே வந்திருக்கு. தமிழை ஒரு வாக்கியத்தை கூட முழுசாக பேச தெரியவில்லை என்னும்போது அவர்களுக்கு அந்த பயிற்சியை கொடுக்க நாம் தவறி இருக்கிறோம். அப்படிங்கும்போது அந்த வகுப்பறையில் எல்லா கவிஞர்களின் பாடல்களும் வருகின்றன. அது மாதிரி கந்தசஷ்டியும் வரப்போகிறது என்பதுதானே தவிர அதை நாம் அதுல டங் ட்விஸ்டர்னு சொல்லுவோம்ல, ராரா 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 ரீரி 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 ரீரின்னு வரும்போது குழந்தைகளுக்கு அது ஒரு விளையாட்டாக இருக்கும். விளையாட்டின் மூலமாகவே நாம் தமிழை அறிமுகப்படுத்துறோம், நாம் ரைம்ஸை சொல்றோம். ஆனா தமிழிலேயே அத்தனை விளையாட்டு பாடல்களும் இருக்கின்றன என்பதை அவர்களுக்கு சொல்ல மறந்துட்டோம்ல. ஏன்னா அது பக்தி பாடல், ஆன்மீக பாடல்னு விலக்கி வைக்கிறதுனால. அப்படி இல்லைன்னா எல்லா பள்ளிகள்லையும் ஹனுமான் வேடமும் ராமர் வேடமும் மட்டும்தான் போடப்படும். இனிமேல் தான் முருகர் வேடம் தான் நமக்கானது என்கின்ற அந்த புரிதலை குழந்தைகளுக்கு நம்ம கொண்டு வரோம். இல்ல, இப்ப அண்ணாமலை உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார், ராமருக்கும் இது மாதிரி ஒரு மாநாடு நடத்தணும்னு. திராவிட மாடல் அரசு நடத்திருமாங்க? ராமருக்கு தொடர்ந்து கம்பன் கழகங்கள் மாநாடுகள் நடத்தி கொண்டிருக்க, அரசு நடத்துமான்னு தான் கேள்வி. கம்பன் கழகம் செம்மொழி மாநாடு என்பது கம்பனையும் கொண்டாடியது தானே. நாம் ராமன் மீது 1000 கேள்விகள் நமக்கு உண்டு. ராமன் மீது நமக்கு 1000 கேள்விகள் தமிழர்களுக்கே உண்டு. ஆனால் கம்பன் கொடுத்த அந்த தமிழை நாம் யாருமே மறுக்க மாட்டோம் இல்லையா? அதனால இவர் சொல்லித்தான் ராமனுக்கு விழா எடுக்க வேண்டும் என்பது கிடையாது. அண்ணாமலை சொல்லித்தான் தமிழக அரசு நடக்க வேண்டும் என்பதும் கிடையாது. அவர் தன்னுடைய கட்சியை ஒழுங்காக பார்த்து கொள்ளட்டும். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தமிழை, சமஸ்கிருதத்தால் எங்களுடைய தமிழை நீங்கள் அழிக்க பார்க்கும்போது நாங்கள் எங்களுடைய கம்பனை கையில் எடுப்போம். அது மாதிரி தமிழிசை ஒரு வார்த்தை சொன்னாங்க, அண்ணாவின் மொழியை பேசுகின்ற நீங்கள் ஆண்டாளின் மொழியையும் பேச வேண்டும். ஆண்டாளின் மொழியையும் நாங்கள் பேசுவோம், ஆனால் புதிய பார்வையில் பேசுவோம். ஆண்டாளை நீங்கள் கோயிலுக்குள் கொண்டு வைக்கிறீர்கள் என்றால் ஆண்டாளை திராவிட மாடல் ஆட்சி ஒரு புதுமை பெண்ணாக பார்க்கும். அவளுடைய காலத்தில் அவள் எப்படிப்பட்ட புரட்சியை செய்தார் அப்படி பார்க்குமே தவிர, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாளுக்கு ஒரு மாநாடு எதிர்பார்க்கலாமா? பண்ணலாம், அதுல என்ன தப்பு இருக்கு? நம்முடைய அரசாங்கத்தின் சின்னமே ஆண்டாள் கோயில் கோபுரம் தானே. அதனால ஆண்டாளை எப்படி அந்த ஆன்மீக பிடியிலிருந்து வெளியே மீட்டெடுப்பது, அவளை தமிழாக எப்படி கொண்டாடுவது, அவளை எப்படி ஒரு புரட்சி பெண்ணாக கொண்டாடுவது, ஒரு கவிதை பெண்ணாக கொண்டாடுவது, தன்னுடைய மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழ்கிறேன் என்று சொன்ன ஒரு துணிச்சல் மிக்க காதலியாக அவளை எப்படி கொண்டாடுவதுன்னு புதிய பார்வையில் நாம் பார்ப்போம். அதற்கு நாம் நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி செய்வோம். அதுல தமிழிசைக்கு கூடுதலா ஒரு பதில சொல்லிடலாம். ஆண்டாளின் மொழியை பேசுவோம், அம்பேத்கர் மொழியையும் பேசுவோம், பெரியார் மொழியையும் பேசுவோம், அண்ணாவின் மொழியை, கலைஞர் மொழியை பேசுவோம். அதை தவிர கம்யூனிஸ்ட் மொழியையும் பேசுவோம், மார்க்ஸ் எங்கல்ஸ் மொழியையும் பேசுவோம். இப்படியாக எல்லா மொழியையும் பேசுவதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்துத்துவ மொழியை மட்டும் நாம் பேச மாட்டோம், சனாதன மொழியை மட்டும் நாம் பேச மாட்டோம். ஏனென்றால் நாம் பேசுவது எப்போதுமே சமத்துவ மொழி, சமூக நீதி மொழி, சமநீதி மொழி. கண்டிப்பா மேடம். இந்த அனைத்துலக முருகன் மாநாட்டுடைய வெற்றியாக நீங்க கருதுகிற விஷயம் என்ன? இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டின் பெரு வெற்றியாக நாங்கள் கருதுவது எதை என்றால், வெளிநாட்டிலிருந்து வந்த அன்பர்கள் இப்போது தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைத்திருக்கிறது. இது நாள் வரைக்கும் பலவிதமான போர்களால், பலவிதமான சமூக அச்சுறுத்தல்களால் எங்களுக்கான கொழுகொம்பு இல்லாமல் இருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு இப்ப பற்றி கொள்வதற்கு ஒரு பற்றுக்கோடு தமிழ்நாட்டிலேயே, எங்களுடைய தொப்புள் கொடி மண்ணிலேயே கிடைத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வை பெற்றார்கள். அது மாதிரி பல இனத்தவர்கள், பல மதத்தவர்கள் அங்கே வந்து முருகன் மாநாட்டை கொண்டாடினார்கள் என்றால் அங்கே கடவுள் இருந்திருந்தால் அவர்கள் வந்திருப்பார்களா? அது ஒரு கேள்வி. பக்தியை மட்டும் நாங்கள் பேசினால் அவர்கள் வந்திருப்பார்களா? அது ஒரு கேள்வி. எனவே முருகனை எப்படி அழகியலாக பார்ப்பது, நம்முடைய அடையாளமாக பார்ப்பது என்பதைத்தான் நாங்கள் பேசினோம் என்பதற்கான
வெற்றியாக பல இனத்தவர்கள் வந்தது, பல மதத்தவர்கள் வந்தது. அதை தவிர அந்த 4 வர்ணத்தில் 3 வர்ணத்தை மேல் வர்ணத்தார் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் அந்த 3 வர்ணத்தார், நமக்கு அந்த வேறுபாடு கிடையாது, ஆனால் அவர்களுக்கான பதிலாக நாம் இதை சொல்லலாம். 3 வர்ணத்தார், அதை தவிர காலுக்கு கீழே பிறந்த பெண்கள், அவர்கள் அத்தனை பேரும் அங்கே சமமாக இருந்தார்கள், சமத்துவத்தோடு இருந்தார்கள், எல்லோரும் மேடை ஏற்றப்பட்டார்கள், எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல். அப்படிங்கிறது இந்த மாநாட்டோட வெற்றி, திராவிட மாடல் ஆட்சியின் மிகப்பெரிய வெற்றி. ஏனென்றால் ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம் எது என்பதை இந்துத்வா என்று தங்களை சொல்லிக் கொள்கின்ற அந்த கூட்டத்திற்கே நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் பாடம் எடுத்திருக்கிறார் என்று நிச்சயமாக சொல்லலாம். ஆன்மீகத்தின் மறுமலர்ச்சி, ரெனசான்ஸ் ஆஃப் ரிலிஜன் என்று சொன்னால் இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு என்று எல்லோரும் சொன்னார்கள். அதுதான் அதில் மிக முக்கியம். முதல் நாள் 1.25 லட்சம் மக்கள் வந்தார்கள். மறுநாள் அவர்கள் எல்லோரும் போய் சொல்லி கிட்டத்தட்ட 4 லட்சம் மக்கள் வந்து சேர்ந்தார்கள். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இது கூட்டி வந்த கூட்டம் அல்ல, அதாவது நாங்கள் ரூபாய் கொடுத்து அழைத்து வந்த கூட்டமும் அல்ல, கூடிய கூட்டம், கொள்கைகளால் ஒன்றாக கூடிய கூட்டம், தன்னுடைய வேர்களை தேடிய கூட்டம், தன்னுடைய கருத்தியலோடு நாடிய கூட்டம், இப்படி எல்லாம் சொல்லலாம். கண்டிப்பாக மேம், உங்களுடைய நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நன்றிப்பா, வணக்கம்.